திருமணமாகி ஒரு சந்தோஷமான நிலை இல்லை அப்படிலாம் சொல்கிறவங்களா இருந்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்து சரியான வழிபாடு ஒன்று சொல்கிறேன். என்ன வழிபாடு அப்படின்னா, திருச்செந்தூர் போகணும். அதுவும் ம். ஒரு வியாழக்கிழமை போய் 3 நாள் வந்து திருச்செந்தூர்ல தங்கணும். தங்கி 3 நாளும் வந்து முருகனை தரிசனம் பண்ணணும். தரிசனம் பண்ணி கும்பிட்டு வந்தா, இந்த தோஷங்கள் விலகி அவங்க வாழ்க்கையில நிம்மதியும், மகிழ்ச்சியும், திருமணம் தடையா இருந்தா நல்ல வரனையும் ஏற்படுத்தி கொடுப்பாரு முருகன். இந்த செஞ்சா போதும் லைஃப் சூப்பரா இருக்கும். இப்ப சனி பகவானால ஒருத்தருக்கு பிரச்சனைனா அவங்க எந்த தலத்துக்கு சார் போகணும்? சனி பகவானால வரக்கூடிய பிரச்சனைய பாண்டி முனீஸ்வரனும் தீர்ப்பாரு, மீனாட்சி அம்மனும் தீர்ப்பாங்க. ம். சனியோட ஆதிக்கம் தான் மீனாட்சி. அவங்க வந்து மீனாட்சியை கும்பிட்டா சனியினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் விலகும். ஒரு தடவை வந்து நான் ஏற்கனவே ஒரு இதில் சொல்லியிருக்கேன். ஒரு குழந்தை வந்து ஒட்டடை அடிக்கும் போது வந்து, அதாவது இந்த பொங்கல் டைமில் ஒட்டடை அடிப்பாங்களே, ஒரு 9 வயசு குழந்தை வந்து ஏதோ ஒரு வேலையை பார்த்துட்டு இருந்திருக்கு, கீழே விழுந்து தலையில் அடிபட்டு ஹோமா ஸ்டேஜ் போயிட்டு. பொதுவாக ஹோமாவுக்கு போயிட்டாங்களா அப்படின்னால அவங்க வந்து மீண்டு வருவாங்களா இல்லையாங்கிறது சொல்ல முடியாது. அதுக்கு டைம் கொடுக்க முடியாது. அப்போ நம்மள்ட்ட அவங்க வந்து வர்றாங்க. நான் என்ன சொல்கிறேன்னா, அவங்க ஜாதகத்தை பார்த்துட்டு புதன்கிழமை வந்து பெருமாளை வழிபட்டு, வியாழக்கிழமை அன்னைக்கு மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலில் உள்ள சனீஸ்வரனை போய் கும்பிட்டுவாங்க. அந்த பாப்பாவுக்கு நல்லது நடக்கும் அப்படின்னு சொல்கிறேன். அதே மாதிரியே புதன்கிழமை போய் பெருமாளை கும்பிட்டு, வியாழக்கிழமை மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலில் போய் சனீஸ்வரனை கும்பிட்டு வெளியில் வர்றாங்க. அவங்களுக்கு ஃபோனு, பாப்பா கண் முழிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லி. இது வந்து ஒரு மிராக்கலான விஷயம். ஆனால் ஹோமாங்கிறது வந்து திரும்பி வரலாம், திரும்பி வர முடியாமல் போகலாம். அப்போ இந்த சனீஸ்வரனை அவங்க ஜாதகத்தில் சனினால் ஒரு பாதிப்பு ஏற்படுது. சனீஸ்வரனால் மீனாட்சி அம்மனை போய் நம்ம கும்பிட்டு வந்தால் இந்த ஹோமா நிலையில் உள்ள நிலை வந்து மாறும் அப்படின்னு அவங்க ஜாதகத்தில் இருக்குது. கரெக்டாக அங்கே போய் கும்பிட்டு சனீஸ்வரனை கும்பிட்டு வராங்க, பாப்பா வந்து கண் முழிச்சிட்டாங்க.